இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய வாரத்தில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரம். பாஸ்கா காலத்தினுடைய 36வது நாளையும் தொடங்குகிறோம். பெரிய ஆசீர்வாதம். எனக்குரிய இயேசு உயிர்த்து 6 வாரத்தை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் விண்ணேற்பு வாரம். இயேசு விண்ணேற்றம் அடைந்ததை நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இத்தனை 36 நாட்களாகவே நாம் இந்த உயிர்த்த ஆண்டவரை மனதில் தாங்கி, உள்ளத்தில் தாங்கி, அவருடைய உயிர்ப்பு செய்தியை அறிவிக்கும் மக்களாகவே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உண்மையாகவே உடலாக சதையாக உயிர்த்து விட்டார் என்ற நற்செய்தியை அறிவிக்கும் மக்களாகவே அவர் எப்படி அந்த 40 நாட்கள் மக்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்தாரோ, சீடர்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கொடுத்தாரோ, அதை போன்று இன்று நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறார். அந்த உயிர்ப்பு செய்தி நம் அனைவருக்குமே புரியும்படி தெளிவுபடுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இத்தனை நாட்களாக இந்த உயிர்த்த இயேசுவின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து அந்த உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார், நம்மில் பயணிக்க போகிறார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழ முயற்சிப்போம். பிரியமானவர்களே, இதோ இந்த புதிய நாளுக்காக கூட நன்றி சொல்லுவோம். இந்த வாரத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த வாரத்தை ஒரு கொடையாக, ஆசீர்வாதமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும், ஒவ்வொரு செயல்களும் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன செய்கிறோமோ அதெல்லாம் தூய ஆவியால் நிரம்பி நாம் செய்வதற்கு ஆற்றலை வேண்டி சிறப்பாக இந்த வாரத்தின் முதல் நாளிலேயே ஜெபிக்க ஆரம்பிப்போம். இந்த வாரத்தை இறைவனுடைய பிரசன்னத்திலிருந்து தொடங்குவோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்று ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரத்திலே நாம் அனைத்து வாசகங்களையும் சிந்தித்து அதன்படி நாம் வாழ முயற்சி எடுக்கலாம். பிரியமானவர்களே, திருப்பாடல் 67 சொல்லுகிறது, கடவுள் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவரை போற்றி புகழ்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர், இந்த மக்களை நம் அனைவருமே இறைவனை போற்றி புகழ வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த சந்தேகங்கள் வரக்கூடாது. அவர்தான் உன்னதர், அவர்தான் உயர்ந்தவர் என்று அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய திருப்பாடல் 67 தெளிவுபடுத்துகிறார். இது தான் மைய கருத்தாக இருக்கிறது. ஆண்டவரை மக்களினம் அனைவருமே போற்றி புகழ வேண்டும். இதை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இன்றைய முதல் வாசகத்தை படிக்கிறோம். திரு தூதர்கள் பணிகள் 15ஆம் அதிகாரம் 1, 2, 22 29 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பவுலுக்கும் பர்னபாவும் ஒரு மக்களை சந்திக்கிறார்கள். யூதேயாவிலிருந்து வருகிற மக்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். மோயிசின் சட்டப்படி நீங்கள் விருத்த சேதனம் செய்தால்தான் உங்களுக்கு மீட்பு உண்டு. அப்ப என்ன பாருங்க, உயிர்த்த ஆண்டவரை பற்றி நற்செய்தி இவர்கள் அறிவிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல யூதேயாவிலிருந்து வந்த சிலர் இவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. நீங்க விருத்த சேதனம் பண்ணீங்களா? அப்படி பண்ணாதான் உங்களுக்கு மீட்பு, அப்படின்னா இல்ல போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பவுலும் பர்னபாவும் அவங்களுக்கு தெளிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. உரையாடல் ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே பேச பேச ரொம்ப தீவிரமா அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூதேயாவிலிருந்து வந்த மக்கள் யாரும் இதை நம்புற மாதிரியே இல்லை. என்ன செய்யறாங்க பாருங்க, ஒரு அருமையான ஒரு பகுதி. இந்த பவுலும் பர்னபாவும் திரும்ப போறாங்க. போய் மூத்த தலைவர்களை எல்லாம் சந்திக்கிறார்கள், திருத்தூதர்களை, மற்ற திருத்தூதர்களை சந்திக்கிறார்கள், முதன்மை குருக்களை சந்திக்கிறார்கள். எல்லாருமே சேர்ந்து வந்து ஒன்னா வர்றாங்க. வந்து இதையெல்லாம் அறிவிக்கிறாங்க. நாங்க இந்த இடத்துல இப்படி இருந்தோம், எங்களை இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று அவர்கள் குழம்பி போய் வந்து பேசும் பொழுதுதான் அந்த சங்கம் ஒரு குழு கூடி ஒரு கடிதம் எழுதுகிறது. கடிதத்தை எழுதி யூதாவையும் சீலாவையுமே தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தை எழுதி கொடுக்குறாங்க. அந்த கடிதத்துல இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கடவுளுடைய நம்பிக்கையை ஒரு பொழுதும் குறைத்து விடாதீர்கள். யார் உங்களுடைய வாழ்க்கையில் எது சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்ப பார்த்தாலும் நீங்கள் குழம்பி விடாதீர்கள்.
கடவுள் ஒருவரே உன்னதர், அவரே உயிர் தாண்டவர், அவரை பற்றி பேசுபவர்களை நம்புங்கள் என்று சொல்லி அந்த கடிதத்தில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்புகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி எதை சொல்லுகிறது? பவுலும் பர்னபாவும் நற்செய்தி அறிவிக்கிறார்கள், உயிர் ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள். அங்கு தடைகள் ஏற்படுகிறது. மக்கள், அந்த மனமாறிய மக்கள், பவுலால் பர்னபாவால் மனமாறிய மக்கள் கூட மற்றவர்கள் திடீரென்று இடையில வந்து சொல்லும் பொழுது அப்ப இதுதான் உண்மையா இருக்கும் என்று குழம்பி போய் விடுகிறார்கள். அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த மக்களினம் அனைவரும் இறைவனையே போற்றி புகழ வேண்டும், அவர் ஒருவரே உயிர்த்த ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குழுவானது கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறது. சீலா அந்த கடிதத்தை கொண்டு போகிறார். பிரியமானவர், இந்த நிகழ்ச்சியை தான் இன்று தாயாம் திரு அவையானது முதல் வாசகமாக கொடுத்திருக்கிறது. ஒரு அருமையான பகுதி. அதன் மூலமாக நாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரை பற்றி நற்செய்தியை பறைசாற்றுகிற பொழுது எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாண்டி நாம் சென்று அந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒரு உயர்ந்த பண்பை கொடுப்பதாக இன்றைய முதல் வாசகமானது அமைந்திருக்கிறது. இதையே அடிப்படையாக வைத்து இரண்டாம் வாசகத்திலே திருவெளிப்பாட்டை பற்றி படிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்ததிலிருந்து ஒவ்வொரு வாரமும் நாம் திருவெளிப்பாட்டு பகுதியை இரண்டாம் வாசகமாக படித்து கொண்டிருக்கிறோம். இதுல திருவெளிப்பாட்டிலே யோவான் அழகாக இயேசுவினுடைய விண்ணேற்பத்தை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார். உயிர்த்து விட்டார், ஆனால் அந்த காட்சிகள் எல்லாம் யோவானுக்கு விண்ணகத்திலே இருக்கிறது போன்ற ஒரு உணர்வுகள். அவர் பேசுறது எல்லாமே அப்படித்தாங்க இருக்குது. நான் ஒரு மனிதரை பார்த்தேன், அவருடைய உடம்புல வெள்ளையான ஒரு ஆடை, நல்ல நீண்ட ஆடை அணிந்திருந்தார், நீண்ட முடி இருந்தது, அவர் மத்தியிலே பல ஆடுகள் இருந்தது, அது பேசுகிறது, அது சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல காட்சிகளை இந்த ஒவ்வொரு வாரமுமே திருவெளிப்பாட்டிலிருந்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய 6வது வாரத்தில் கூட திருவெளிப்பாட்டிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவெளிப்பாட்டிலே சிறப்பாக என்ன பேசப்படுகிறது என்றால், இயேசு அங்கே இருக்கிறார். அந்த எருசலேம் நகரமானது மேலிருந்து இறங்கி வருகிறதாக ஒரு காட்சி. அந்த எருசலேம் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருசலேம் நகரம் எப்படி இருக்கோ அதை சுற்றி சுவர்கள் இருக்கும். அந்த சுவர்கள் 12 அடி உயரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 12 சீடர்களும் அவருடைய பெயர்கள் எல்லாம் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு அருமையான காட்சி. அடுத்த வாரம் இயேசு விண்ணேற்றம் அடைந்து விண்ணகம் செல்ல இருக்கிறார் இல்லையா, அதை அடிப்படையாக வைத்து இந்த காட்சிகள் எல்லாம் இந்த யோவான் அழகாக சித்தரிக்கிறார். அவருடைய காட்சி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இடம் இது அல்ல, விண்ணுலகம். அங்கு 12 சீடர்கள் கூட அவரோடு தான் இருக்கிறார்கள். அவரை நம்புகிற அனைத்து மக்களுமே அங்கு மந்தைகளாக, ஆடுகளாகவே இருக்கிறார்கள் என்ற ஒரு உயர்ந்த செய்தியை சிறப்பாக இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, சிறப்பாக எப்படி ஒவ்வொரு பாஸ்கா வாரத்திலுமே திருவெளிப்பாட்டு பகுதி இரண்டாம் வாசகமாக வருகிறதோ, அதை போன்று யோவான் நற்செய்தியாளர் கூட அதிகமாக இந்த பாஸ்கா காலத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய நற்செய்தியானது மிகவும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் நற்செய்தியாளர் அதிகமாகவே தொடர்ந்து நேற்று மற்ற முந்தின நாட்களை எல்லாம் படித்தோம், தியானித்தோம், அன்பை பற்றியே பேசிக்கொண்டு வருகிறார். இதைத்தான் இன்றைய மன்னாவிலே இன்று சிறப்பாக யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23 - 29 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இயேசு தம் சீடர்களை நோக்கி சொல்லுகிற ஒரு விஷயம்தான், என்னை நீங்கள் அன்பு செய்கிறீர்களா? உங்கள் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த அன்பில் நிலைத்திருக்கிறீர்களா என்று சொல்லி அன்பை பற்றி சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், நான் சென்று ஒரு துணையாளரை, என்னுடைய துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு தெளிவை கொடுப்பார். நான் பேசின அனைத்தையும், செய்த அனைத்தையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் நினைவு கூற செய்வார் என்று சொல்லி துணையாளரை அனுப்பேன், தூய ஆவியாரை அனுப்ப போகிறேன் என்ற ஒரு செய்தியை முன்னதாகவே அவர் விண்ணகம் செல்வதற்கு முன்பதாகவே சொல்லுகிறார். சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. எப்படி எத்தனையோ விஷயங்கள், என்னை அவமானப்படுத்துவார்கள், நான் மறிப்பேன், உயிர்ப்பேன் என்று இதற்கு முன்னாடி வாழ்ந்த பொழுதே சொன்னார். அதை சீடர்கள் நம்பல. அதே போல விண்ணகம் சென்று நான் உங்களுக்கு ஒரு துணையாளர் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அதையும் அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்காமல் அப்படியே தான் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நமக்கு துணையாக யார் இருப்பார் என்றால் தூய ஆவியார் இருப்பார். நான் சென்றுட்ட பிறகு நீங்க பயப்பட தேவையில்லை, அந்த தூய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார் என்று அழகாக இந்த நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். மீண்டுமாக இயேசு கிறிஸ்தனுடைய சீடர்களுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா,
என் மீது அன்பு கொள்பவர் நான் சொல்வதை எல்லாம் கடைபிடிப்பார். பிரியமானவர்களே, அப்ப இயேசுவை அன்பு செய்கிற ஒவ்வொருவருமே அவருடைய வார்த்தையின்படி வாழ்வார்கள், அவரை நம்புவார்கள், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு செயலையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். இதைத்தான் முதல் வாசகத்திலே நம்ம படிக்க கேட்டோம். திருத்தூதர்கள் பேதுருவும் பர்னபாவும் எல்லா இடங்களுக்குமே நற்செய்தி அறிவிப்பவர்களாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அப்ப யாரு அதிகமா இயேசுவை அன்பு செய்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய இயேசுனுடைய பணியை செய்வார்கள் என்பதிலே இங்கு அழகாக யோவான் நற்செய்தியாளர் பதிவிடுகிறார். பிரியமானவர்களே, அன்பை பற்றி தொடர்ந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். உயிர்த்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதுதான். நாம் அனைவரும் அன்பு செய்யக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். கடவுள் அன்பாக இருந்தவர், அன்பை வெளிப்படுத்தியவர். இயேசுவும் அந்த அன்பிற்காகவே வந்து அந்த அன்பை எல்லா மக்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் பகிர்ந்து கொண்டவர், வாழ்ந்தவர். நாமும் அப்படி அந்த அன்பில் வாழ வேண்டும், அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அந்த அன்பையே மற்றவர்களுக்கும் நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லி அழகாகவே இந்த உயிர்ப்பு வாரங்களிலே, உயிர்ப்பு நாட்களிலே இந்த அன்பை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியாளர் அன்பை பற்றி அதிகமாகவே பேசுகிறார். அன்பு ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிக மிக சிறந்தது. அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு மீட்பு உண்டு. அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு. அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு அமைதி உண்டு. அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு புரிதல் உண்டு. அன்பு எங்கு இருக்கிறதோ அந்த இடத்துல மன நிம்மதி உண்டு. அன்பு எங்கு இருக்கிறதோ அந்த இடத்துல நல்ல உறவு உண்டு. அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் யோவான் நற்செய்தியாளர் எல்லா நேரங்களிலுமே அன்பு 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 என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பு கடவுளா இருந்தா அந்த அன்புக்கு ஈடு என்னங்க இருக்கிறது? எனவே அப்படிப்பட்ட அன்பு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து இன்னொரு கருத்தை கொண்டு வருகிறார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் தரும் அமைதி இந்த உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. பிரியமானவர்களே, மனித வாழ்க்கைக்கு அன்பு மிக மிக முக்கியம். அது மிக சிறந்ததாக, முதன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதோடு ஒரு மனிதனுக்கு அமைதியும் தேவை. இதையும் தூய யோவான் நற்செய்தியாளர் அழகாக கூறுகிறார். அது இயேசு சொல்லுவதாகவே கூறுகிறார். பாருங்க, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். ஏன்? நீங்கள் அமைதியில் இல்லை, குழப்பத்தில் இருக்கிறீங்க, கலக்கத்தில் இருக்கிறீங்க, வியாதியில் இருக்கிறீங்க, பல்வேறு பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம குழம்பி போயிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நேரங்களில உங்களுக்கு தேவையானது அமைதி. அந்த அமைதியை உங்களுக்கு நான் விட்டு செல்லுகிறேன். நான் விண்ணகம் செல்வதற்கு முன்பாக என்னுடைய அமைதி உங்களோடு இருக்கும். அந்த அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள், அமைதியாக வாழுங்கள் என்று இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற அதே செய்தி இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அந்த அமைதி உங்களுக்காக இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள், அமைதியில் வாழுங்கள். உலகம் கொடுக்கிற அமைதி போன்றது அல்ல எனது அமைதி. என்னுடைய அமைதி இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு அமைதியாக இருக்கிறது. உலகம் எப்படி அமைதி கொடுக்கும்? அது கொடுக்காது இல்லையா? ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க, நல்லா இருங்க, ஐயோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இன்னும் அதே மனிதர் ஒரு சில காலம் சென்ற பிறகு நமக்கு எதிரியாக வந்து விடுவார்கள். நம்முடைய அமைதியை சீர்குலைப்பவர்களாக இருப்பார்கள். இது நமது உடன் பிறப்புகளிலும் நடக்கிறது, நண்பர்களிலும் நடக்கிறது, வேலை செய்கிற இடங்களிலும் நடக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைதான் அவர்கள் அமைதி நமக்கு கொடுப்பார்கள். குறிப்பிட்ட நாட்கள் சென்ற பிறகு அந்த அமைதி சீர்குலைந்து ஒவ்வொரு நாளும் மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு பல்வேறு பிரச்சனைக்குள் தள்ளப்படுவோம். ஏன்னா அது உலகம் தருகிற அமைதியாக இருக்கிறது. உலகம் தருகிற அமைதி எதிர்பார்ப்புகளோடு தான் இருக்கும், ஏமாற்றத்தோடு தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய 6வது வாரத்திலே ஒரு அருமையான மன்னாக்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்று சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே முதல் வாசகம், திருப்பாடல், 2ஆம் வாசகம், நற்செய்தி அனைத்தையுமே மக்களினர் அனைவரும் இறைவனை போற்றி புகழக்கூடியவர்களாக
அமைதியை அருள்பவர்களாக, அமைதியை வெளிப்படுத்துபவர்களாக, இன்னும் அந்த அன்பை உள்வாங்கி பிறரையும் அன்பு செய்யக்கூடிய மக்களாக வாழ்வார்களாக என்று சொல்லி வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த வாரத்திலே சிறப்பாக அன்பு, அமைதி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இறைவன் கொடுத்து விட்டு சென்ற அந்த அமைதியும் அன்பும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நான் இறைவனை பிரதிபலிக்கிறேன், இறைவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறேன், மன நிறைவோடு வாழ்கிறேன் என்ற சிந்தனையை உள்வாங்கி வாழ்பவர்களாக இந்த நாளை, இந்த வாரத்தையும் தொடங்குவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய வாரத்திற்காக, பாஸ்கா காலத்தினுடைய 6வது வாரத்திற்காக நன்றி கூறுகிறோம். பாஸ்கா காலத்தின் 36வது நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நாள் முழுவதும் உமது துணையும் ஆற்றலும் வலிமையும் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்கிறோம். நீர் இல்லாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது. நீர் இல்லாமல் இந்த வாரத்தில் எங்களால் வாழ முடியாது. நீர் கொடுக்கிற இந்த இரக்கம், நீர் கொடுக்கிற அன்பு, நீர் கொடுக்கிற அமைதியினால் நாங்கள் நிம்மதியாக மகிழ்வோடு வாழ்கிறோம். நன்றி இயேசுவே. தொடர்ந்து இந்த வாரத்தில் வருகிற ஒவ்வொரு நாட்களும் இந்த வாரம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்வீராக. உழைக்க நல்ல மனதை கொடுப்பீராக. நாங்கள் பிறருடைய பெயரை கெடுக்காமல் நல்லதையே பேச நல்ல மக்களாக வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. உமக்கு விருப்பம் என்றால் நாங்கள் கேட்பது எல்லாம் ஒவ்வொரு நாளும் தட்டாமல் கொடுத்து எங்களை உம்மது நம்பிக்கையில் வளர செய்வீராக. இதோ சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், கணவன்மார்களை ஆசீர்வதியும், மனைவிமார்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், உறவினர்களை ஆசீர்வதியும், தாய் தந்தையரை ஆசீர்வதியும். அனைவரும் ஒன்றாக இருக்க, அமைதியோடு வாழ, நிம்மதியோடு இருக்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நேரத்திலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே உம்முடைய பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய தனிப்பட்ட தேவைகளை நீ சீர்தூக்கி பார்த்து உமக்கு விருப்பம் என்றால் இப்பொழுது இந்த நேரத்தில் அதை கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்வீராக. நன்றி இயேசுவே. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு பயணிக்க நாங்கள் உம்மை அழைக்கிறோம். தூய ஆவியால் எங்களை வழிநடத்தி கொள்ளும், காத்துக்கொள்ளும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான என் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள், இந்த வாரம் ஒரு அருளின் வாரமாக, ஆசிரியின் வாரமாக இருக்க ஜெபிக்கிறேன். இறைவனுடைய ஆசிர் என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.